வீடியோ நீங்கள் கூலி ரிவ்யூ டிஸ்கஷன் தான் பார்த்து வந்திருப்பீங்க. ஸோ நாங்கள் நிறையா வளரி வச்சுருக்கோங்க. நான் வீடியோ எடிட் பண்ணும்போது இதுதான் எங்கள் வீடியோ, ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பண்ணுறோம் நாங்களே. ஸோ என்னத்தை பற்றி பேசுகிறதுன்னு தெரியல, என்னென்னமோ வளரி வச்சுருக்கோம். ஸோ என்ன வளரணுன்னு போய் பாருங்கள். என்னத்தை கன்றாவே வளரி வச்சுருக்காங்க. வீடியோ அந்த ரிவ்யூ முடிச்சுட்டு பின்னால் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், ஏன்னா உங்களுக்கு புரியாமல் கூட போகலாம் என்னத்தை பேசி வச்சுருக்கோம். கேளுங்க. அதில் என் ஃப்ரெண்டும் இருப்பான், கேட்டுட்டு வாங்க. கேட்டுட்டு வாங்க, பார்த்துட்டு வாங்க. இப்பயே வளர் போய் பார்த்துட்டு வந்து பேசிக்கிறோம். வாங்கம்மா வாங்க. வெல்கம் டு விபி தானே? என்னோட இன்ட்ரோடக்ஷன் வெல்கம் டு விபி தானே? நான் போறேன் வாத்தியார, நான் போறேன் வாத்தியார. இன்னைக்கு நான் கூலி ரிவ்யூ தான் பேச போறேன். கூலி ரிவ்யூ அண்ட் டிஸ்கஷன். ஆக்சுவலாக எங்களுக்கு கூலி படம் பிடிச்சிருந்துச்சு. எல்சியூ மாதிரி, எல்சியூ மெத்தடில் ஒரு ஸ்டாண்டலோன் ஃபிலிம் மாதிரி தான் எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆனிச்சு. லைக் மற்றவங்க ரிவ்யூ சொல்கிற அளவுக்கு லைக் ரொம்ப அடிக்கணும், லைக் அறவே பார்க்க முடியாது, இட்ஸ் லைக் டூ பேட் மூவியான்னு கேட்டால் எங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகலை. எங்களுக்கு படம் நல்லா தான் இருந்துச்சு. பிரச்சனை இருக்குது படத்தில், நிறைய லூப் ஹோல் நோண்டி பார்த்தா இருக்குது. பட் அது எதுவுமே பார்க்காம நீங்கள் வந்து ஜஸ்ட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பட் ஆப்வியஸாக லூப் ஹோலெல்லாம் இருக்குது. எதுக்கு எலக்ட்ரிக் சேர்னு தெரில. ஏதாவது பேசுகிற அங்கே என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க பேசியா? ஓகே, இப்போ வந்துக்கிட்டு கூலி படம் வந்துக்கிட்டு நார்மலாக வந்துக்கிட்டு எல்லாருமே சொல்கிறது என்னன்னாக்கா, நாங்கள் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்துக்கிட்டு படம் இல்லை. ஸோ இப்போ லோக்கி வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட இப்போ ஒரு பிராண்டாக ஆகிட்டு இருக்காரு. ஸோ மித்த டேரக்டர் மாதிரி இல்லை, ஹீஸ் லைக் ஒரு பிராண்ட். ஸோ அந்த பிராண்ட் ஆகிறப்ப அவர் ஒவ்வொரு கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறாரு இப்போ. ஆமாம். ஸோ இப்போ 50% படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, 50% பேர் வந்துக்கிட்டு படம் நல்லா இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு எதுவுமே இல்லை, அவுட்டு ஸ்க்ரீன் பிளே எதுவுமே நல்லா இல்லை. ஸோ அவங்களுக்கு நான் சொல்ல வர்றது ஒன்றுமே இல்லை. பட் நான் வந்துக்கிட்டு என் பாயிண்ட் ஆஃப் வியூ படி படம் சூப்பர். ஒரு தலைவரோட நாஸ்டாலஜியை வந்துக்கிட்டு காமிச்சதுனாக்கா அந்த படம். ஏன்னா வந்துக்கிட்டு தலைவர் படத்தில் வேறு எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவர் எல்லாமே பண்ணிட்டாரு. மாஸ் தான், ஒரு மாசான ஹீரோ. அவர் எல்லாமே பண்ணிட்டாரு. அவர் எதுவுமே பண்ணாமல் இருந்ததுனாக்கா ஓகே, அவர் எல்லாமே பண்ணிட்டாரு. இப்போ வந்துக்கிட்டு இந்த டைம் ட்ராவல் இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட் வச்சு பண்ணணும்னாக்கா அவர் சொல்லியிருப்பார் லோக்கி பண்ண வேலை. ஏன்னா அது டீகோட் பண்ண சில பேர் டீகோட் பண்ண வச்சு இது வந்துக்கிட்டு ஒரு சில பேர் ஆடியன்ஸ் வந்துக்கிட்டு என்ன நினச்சிட்டாங்கனாக்கா, ஓ ஒருவேளை இருக்குமோ. ஸோ அந்த மாதிரி நினச்ச வச்சு தான் வந்துக்கிட்டு சில பேர் அந்த ஹோப்போட போய் பார்த்துருந்தாங்களா இல்லை என்னன்னு தெரில. டீமும் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்குறாங்க. ஸோ சேம் டைம் லைக் லோக்கியும் வந்துக்கிட்டு கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருப்பாரு, இது தலைவரோட படம், என் படம் தான். நான் என்ன எப்படி நான் பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் தான் அந்த மாதிரி நடந்துச்சு. பட் அது வந்துக்கிட்டு லோகேஷ் கிட்டேன்னு லைக் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? நான் சொல்லுவேன் லைக், ஏன்னா அவர் நல்ல படம்லாம் கொடுத்துருக்காரு. கைதி, விக்ரம்லாம் நல்லா இருக்கும். லைக் கைதியெல்லாம் சொல்லவே தேவையில்ல, கைதி, மாநகரம்லாம். பட் இது வந்து அவர் ட்ரெய்லர்லே காட்டிட்டாரு, இதுதான் கதை, லைக் இதுதான் காட்டிட்டாரு. பட் வந்து இந்த டீகோடர்ஸ், இந்த ட்ரெய்லர் டீகோட் பண்ணுறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இல்லாத கதையெல்லாம் கிளப்பி விட்டு, ஸோ அதனால தான் லோகேஷே வந்துக்கிட்டு இது பண்ணி லைக் தே எக்ஸ்பெக்டிங் அது எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான் படத்தில் வரணும்னு நினைக்கிறது. சேம் டைம் லோகேஷ் வந்துக்கிட்டு சொல்லியிருப்பாரு, நான் வந்துக்கிட்டு இந்த லியோவுக்கு நடந்த மாதிரி இந்த கிளிம்ஸ் நான் எதுவுமே பண்ணலை, நான் எடுத்தோடனே படம் கிட்ட வர்றப்போ ஒரு ட்ரெய்லர் அவ்வளோதான் பாட்டு. எனக்கு தெரிஞ்சு அது கூட ரிலீஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்திருக்காது. இல்லை அதை கூட மாற்றுவாங்க. ட்ரெய்லரே வந்து லைக் ட்ரெய்லர் இஸ் ரியலி மேட், நாட் தட் ஒரு மாஸ் ட்ரெய்லர். லோகேஷோட லைக் ப்ரீவியஸ் மூவி மாதிரி ஒரு ட்ரெய்லர். இது கொஞ்சம் சிம்பிள் அண்ட் டேர்மா நல்லா இருந்துச்சு, சிம்பிளாக இருக்கும். பட் அது அப்படிதான் இருக்கும் படத்தில்.
நீ படத்தில் என்ன இருக்கோ அதான் கிடைக்கும். இவர் லைக் லோகேஷ் மேலே வந்து ஒவ்வொரு லைக் எக்ஸ்பெக்டேஷன். இவர் ட்ரெய்லர் சிம்பிளாக தான் கட் பண்ணியிருக்காரு. அப்போ படம் பயங்கரமாக இருக்கும். பத்தி நீ எரியும் அதான் ஃபுல்லாக டைம் ட்ராவலு இன்னொன்னுமோ சூப்பர் ஹியூமனெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். நானும் பார்த்துட்டு இப்போ பாரு ஒரு நார்மலான ஒரு டீசெண்டான ஒரு ஆக்ஷன் படத்தை தான் கிண்டி வைக்க போகிறேன் லைக் சேம். ஆனால் நீங்கள் படத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கும். லைக் எடுத்து லைக் வந்து அந்த வாட்ச் லைக் டே ஸ்கேம்ல லிட்டரலி சொல்லுவேன் ஸ்கேம் தான்ங்கிறது அந்த வாட்ச் இதெல்லாம் அந்த படத்தில் ஒன்றுமே இல்லை. வாட்ச்சு பற்றி ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் லைக் தே யூஸ் இன் போஸ்டர் அண்ட் ட்ரெய்லரில் கூட வராது. ஏன்னா படத்தில் இருந்தால் தானே வருதுக்கு. கிளைமேக்ஸில் மட்டும்தான் அதுவும் நாகார்ஜுனா சாவடிக்கு அந்த வாட்ச் லைக் அது பண்ணியிருக்கேன். வேணாம் டே பாட்டாடுறா சாவடிச்சிட போகிறேன். நல்லா இருக்குல்ல? வேணாம் நான் பின்னாடி பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இருங்க சார் நான் ஏதோ பண்ணி இது எதில் விட்டேன். வாட்ச் வந்து தேவையே இல்லை அந்த படத்தில். எதுக்கு வாட்சை வச்சு செல்லிங் பாயிண்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. படம் ப்ரோமோ லைக் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து வாட்ச் வச்சு தானே வரும். டைட்டில் கார்டு வச்சு அது எல்லாம் எதுக்கு பண்ணாங்க தெரியல. அது இருக்கு. இன்னொன்று நாகார்ஜுனா. எது நாகார்ஜுனாவா? என்னது உண்டையா? ஆடியன்ஸுக்கு வந்து பேசுவோமான்னு போகாம 1 கூலி ஈக்குவல் டு 100 பாஷா அதெல்லாம் தேவையே இல்லை. பாஷா தானா எங்களுக்கு படம் பிடிச்சிச்சு. ஆனால் கூலி வந்து பாஷா அவர் சொன்ன பாஷானா அது பாஷா தான். கூலி கம்பேர் பண்ற அளவுக்கு அந்த படத்துல கம்பேர் பண்ணா கூட பாஷா அளவுக்கு கூலி இல்லை நாங்களே சொல்லுவோம். அது வேற பாஷா படம் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அந்த டைம்ல பாஷா ரிலீஸ் ஆகிற டைம்ல நியூ அந்த மாதிரி ஒரு ஜானர் தமிழ் சினிமால. ஆமா அது புதுசு. இப்போ வந்து 100க்கு மேல அவ்வளோ படம் வந்துருச்சு அந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்ல. பாஷா டெம்ப்ளேட்ல கூலியும் அதே மாதிரி தான் சேம். அவர் நடிச்ச அந்த பாஷா டெம்ப்ளேட்ல தான் இருக்கும். பட் பாஷா இல்ல லைக் எப்படி சொல்லுவாங்க அந்த பழைய கூலி படம் மாதிரி. கூலி படம் மாதிரி அது பழைய கூலி என்னமோ அது கூலியா நடிச்சிருப்பாரு. ஆமா அது அந்த இது ஒரு இது எடுத்து வந்து வச்சிருப்பாரு அவரோட பழைய கூலி படம். அது லோகேஷ் ஸ்டைல்ல இந்த விக்ரம் ஒன்று வந்து பழைய விக்ரம்ல இந்த ஏஜென்ட் விக்ரம் மாதிரி. அது வேற இது வேற. பட் அவர் அந்த எல்சியூல இருக்கிற மாதிரி சேம் ஸ்மக்லிங் தான். என்கிட்ட லோகேஷ் எல்லா படத்தும் சேம் ஸ்மக்லிங் தான் இருக்குங்க. பட் இதுல வந்துகிட்டு அவர் வந்துகிட்டு என்ன சொன்னாருனாக்கா அது ஒரு இன்டர்வியூல வந்துட்டு சொல்லியிருப்பாரு. இதுல வந்துகிட்டு ஸ்மக்லிங் பண்ற மாதிரி காமிக்க மாட்டோம். நோ காட்டியிருக்காரு. எதுல காமிச்சிருக்காரு? ஆமா வாட்ச் டிராஃபிக்கிங். அவர் ஸ்மக்லிங் காட்ட மாட்டேன்னு சொல்ல. ட்ரக் அவர் வந்து ஸ்மக்லிங் வேணான்னு பண்ண மாட்டேன்னு சொல்ல. ட்ரக் பண்ண மாட்டேன் இதெல்லாம் வேணா பண்றேன்னு சொல்ல. ட்ரக் வந்துகிட்டு இதுல வந்துகிட்டு இருக்காதுன்னு சொன்னாரு. சேம் டைம் இல்ல ஹார்பர் அதை பத்தி வந்துகிட்டு எதுவுமே வராதுன்னு சொன்னாரு. ஹார்பர் அந்த குட் டவுன் அந்த மாதிரி எல்லாம் வராது. அவர் என்னத்த சிம்பிளி பண்ணியிருக்காரு. ட்ரக்ஸ் ஸ்மக்லிங் பண்ணல ஆனா வேற விஷயத்த ஸ்மக்லிங் என்னது குட் டவுன் அந்த மாதிரி இதெல்லாம் வரல. ஹார்பர் வந்திருக்கு ரீப்ளேஸ் தான் பண்ணிருக்காரு தவிர்த்து அந்த அந்த மொத்த இந்த இடத்துல இருந்து இந்த ட்ரக்ஸ்ல இருந்து இதுக்கு ஆப்போசிட்டா என்ன பண்ணலாம். அது ஏன் மேபி ஒர்க் ஆகாம எனக்கு தெரியுதுன்னா சேம் எல்சியூ. பிகாஸ் எல்சியூல அது ஒர்க் ஆகும். எல்சியூல கண்டிப்பா அது ஒர்க் ஆகும். ஏன்னா எல்சியூல ட்ரக்ஸ் அந்த லாரி அந்த குடவுனு அதுக்கு தானடா அது ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி தான். அது எல்சியூடா கூடி ஸ்டாண்டலோன் தானே. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா கமனாட்டி? இதுக்கு போய் வாய்ஸ் ஓவர் பண்றான். ஸ்டாண்டலோன்டா கூலி. நீ நான் ஒண்ணுமே சொல்லலையே. கூலி வந்து ஸ்டாண்டலோன். கூலி நான் என்னடா சொல்றேன்? ஆடியன்ஸ் நான் எது நான் கூலி எல்சியூன்னு சொன்னேனா? ஹீட்டட் கான்வர்சேஷன் நான் கூலி எல்சியூன்னு சொன்னேன். நான் கூலி எல்சியூன்னு சொன்னேனா? இல்ல ஆனா அந்த எல்சியூல யூஸ் பண்ண டெம்ப்ளேட் அதுதான் வேற மாதிரி ஸ்டாண்டலோன் ஃபிலிம்ல எடுத்து வரப்ப அது கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரக்குக்கு பதிலாக இந்த இது வாட்ச் அந்த மாதிரி. அதுதான் நான் சொல்ல வந்தேன். அதான் சொல்ல வந்தேன். கேட்கணும் சரிங்க சார். லைக் அதுக்கப்புறம் வந்து சொல்லணும்னா ஏ சர்டிஃபிகேட். எதுக்குடா பைட்ல தண்ணி? எதுக்குடா பைட்ல தண்ணி? எதுக்குடா பைட்ல தண்ணி? எதுக்குடா பைட்ல தண்ணி? Literally why the gave a certificate for this movie I really don't know. ஏ சர்டிஃபிகேட் அளவுக்கு இந்த படத்துல ஒண்ணுமே இல்ல.
லிட்டரலி ஒரு வைலன்ஸ் கூட படத்துல இல்லை. ஐ மீன் வைலன்ஸ் இருக்கு, இல்லைன்னு இல்லை, ரத்னம்லாம் தெரியுது, லைக் அங்கங்க சும்மா குத்தி கிழிக்கிற மாதிரி அது கொஞ்சம் ஹியூமரா முடிச்சிருப்பாங்க. ஒரு சமயத்துல வந்துகிட்டு அந்த எண்டிங்ல தான் வந்துகிட்டு கொஞ்சம் மாசா முடிச்சிருப்பாங்க. ஆனா மெயினா இருக்கு, லைக் வந்து அந்த வாயில கத்தி வைக்கிற மாதிரி சீனு, தொண்டையில இறக்குற மாதிரி. ஆனா அதெல்லாம் காட்ட மாட்டாங்க, ரொம்ப காமிக்க மாட்டாங்க. அது அப்படி இறக்குற மாதிரி எல்லாம் காட்ட மாட்டாங்க. ஜஸ்ட் குத்தமும் ஜஸ்ட் ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டும் குத்துறப்ப அது லைட்டா லாங் ஷாட் வச்சிருவாங்க. வந்து ஹீரோ அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டும் காட்டுவாங்க. அது கெட்ட வார்த்தை கூட இல்லதானே படத்துல. நோட் பண்ண கெட்ட வார்த்தை இருக்குது. கெட்ட வார்த்தை 2வது ஷோ போனதான் தெரியும். இன்னும் போலங்க, 2வது ஷோ வரைக்கும் தெரியுது. இப்ப இந்த வீடியோ வந்து திட்டு வாங்கி தம்பி கூலி நல்லா இருக்குன்றானுங்க. ஆனா அதுவே ஓடிடில வந்துச்சுனாக்கா கண்டிப்பா ஓட்டுவாங்க. இல்ல ஓடிடில வந்துச்சுனாக்கா படம் செம்மையா இருக்கு, ஜோக்கா இருக்கு. எனக்கு என்னமோ கூலி தெரியல, எனக்கு தெரிஞ்சு கூலிக்கு இன்னும் பயங்கரமா ஓட்டுவாங்கன்னு தோணுது. ஏன்னா லூப் ஹோல் உண்மையிலேயே நிறைய இருக்கு. அது எலக்ட்ரிக் சேர் எல்லாம் இதே லைக் ஷோ லைக் வாட்ச் மகிழ்ச்சி பண்றேன், அதோட முடிஞ்சு போச்சு. அந்த வாட்ச் இதை பத்தி லைக் நத்திங். எலக்ட்ரிக் சேர் தான். பட் எலக்ட்ரிக் சேர் வந்து என்னன்னா கதைக்கு வந்து அது ஒரு பாயிண்ட். லைக் எப்படி வந்துகிட்டு சத்யராஜும் ரஜினியும் வந்துகிட்டு அந்த கேரக்டர் சேர்றாங்க, அந்த கனெக்டுக்கு தான் வந்துகிட்டு அது ஜஸ்ட் ஒரு துடுப்பு மாதிரி, துடுப்பு மாதிரி ஒரு அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தான். ஒரு பாயிண்ட்ல வந்து எல்லாம் சேருவாங்களா, அந்த மாதிரி அது எலக்ட்ரிக் சேர் மூலயமா சைமன் வந்து ராஜசேகர் கிட்ட வரான். ராஜசேகர் வந்து சாவடிக்கப்படுறான். ராஜசேகர் சாவடிக்கப்படுற டயாலுக்கு வந்துகிட்டு ஞாபகம் வருது. ஓகே, ராஜசேகரோட பொண்ணு தானே இருந்துச்சு. ஸ்பாயிலர் அலர்ட்டா? ஸ்பாயிலர் படம் பார்க்கலன்னா ஸ்பாயிலர் அலர்ட் போய் படம் டிஸ்க்ளைமர்ல போட்டுறோம். ஆமா ஆமா, படம் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். இது என்னது அது? ஆமா, ராஜசேகரோட பொண்ணு. ஆக்சுவலா வந்துகிட்டு அந்த ராஜசேகரோட பொண்ணு வந்துகிட்டு இதுலயும் வந்துகிட்டு இந்த ப்ராஜெக்ட்ல அவ இருந்தான்னு சொல்லிட்டு தயால் வந்துகிட்டு யோசித்தவாசி சரி அந்த பொண்ணை கூப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டோம். அந்த டைம்ல வந்துகிட்டு ரஜினி சார் புகுந்து அவரும் வந்துகிட்ட இந்த எப்படி வந்து எப்படி வந்துகிட்டு பண்ணுவாரு வந்துகிட்டு, அதுதான் வந்துகிட்டு அந்த கதையை அப்படியே கொண்டு போறது. அதுதான் பவர் ஹவுஸ். பவர் ஹவுஸ் வந்து தண்ணி. பவர் ஹவுஸ் வந்து நேத்து தான் உனக்கு கேள்விப்பட்டேன். ஹவுஸ் மென்ஷன் பீரை தான் வந்து படத்துல வந்து பவர் ஹவுஸ்னு பேர் மாத்தி வச்சிருந்தீங்க. சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடாதீங்க சாப்பிடாதீங்க. இல்ல எதை பத்தி பேசி கூலி அதான் லைக் அந்த எலக்ட்ரிக் சேர் வந்து ஒரு பாயிண்ட் தானே. சாப்பிட்டு பேசுவோம். ஏதாவது பண்ணுங்கடா. எனக்கு ஒரு ஐடியா. என்னப்பா? சாப்பிட்டு சாயங்காலமா தேடுவோமா? இது எலக்ட்ரிக் சேர் பாயிண்ட்னு சொல்லி எழுதி சாப்பிட்டுக்கிறேன். பாப்பா இவங்க ரிவ்யூ பண்ண வந்தாங்க, இப்போ என்ன பண்ணுவோம் அவ்வளோதான். இந்த டைட்டிலே வெட்டி பேச்சுதான், இப்படிதான் இருக்கும். பார்த்தா பாரு, பார்க்கலன்னா போ. இவங்க சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. எங்களுக்கு ப்ராப்பரா ரிவ்யூ எல்லாம் பண்ண தெரியாது, நாங்களே இப்பதான் கத்துக்கிறோம். ஸோ அதுக்கு கமெண்ட் வரும்னு எங்களுக்கும் தெரியும். எங்க மாமா வந்து பார்க்க தான் பைத்தியக்கார மாதிரி இருக்கான், ஆனா ரோசக்காரன். அப்படி ஒன்ஸ் முடிவு பண்ணிட்டான் அவன் பேச்சு அவனே கேட்க மாட்டான். டேய் நீ என்னோட சண்டை போடுற மாதிரி பேச போடுற. இப்பதான் முதல் வீடியோ போடுறோம், அதுக்குள்ள இப்ப வந்து 1000 கமெண்ட் வந்து நெகட்டிவ் வர மாதிரி. அதுக்கு ஒண்ணு இருக்கு டைம். அதெல்லாம் தூக்க மாட்டேன். லைக் நான் என்ன சொல்ல வரேன்னா, எத்தனை லைக்னு பாருங்க பேரு ஒரு 5 லைக், 5 லைக், ஒரு 5 லைக், ஒரு 5 கமெண்ட், 32 பல்லு. லைக் அந்த எலக்ட்ரிக் சேர் பாயிண்ட் அதை யூஸ் அண்ட் கனெக்ட் தி கேரக்டர். அதுக்கப்புறம் தூக்கி குடாவுல போடு. இங்கிலீஷ்ல தூக்கி குடாவுல போடுங்க சார். இன்னொன்று பெரிய பிளாட் ரோல் என்ன தெரியுமா படத்துல, அந்த எலக்ட்ரிக் சேரை வந்து சத்யராஜ் மட்டும்தான், ஐ மீன் ராஜசேகர் கேரக்டர் மட்டும்தான் அது எப்படி சொல்ற ஆப்ரேட் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. அவருக்கு மட்டும் தான் தெரியும். அவரு ஸ்ருதி ஹாசனே வந்து தடவிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸ்ருதி ஹாசன் கேரக்டர் பேர் என்ன? பிரீத்தி.
பிரீத்தி வந்து தடவிக்கிட்டு தான் இருப்பாங்க. கடைசியில பார்த்தா அந்த தயாளோட ஒய்ஃப் கல்யாணி அவ வந்து அசால்ட்டா தட்டிட்டு போவா. அதுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு, கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்கு, கொஞ்சம் பிளாட் ஹோல். இது பெரிய பிளாட் ஹோல் தெரியுமா? இத்தனைக்கும் அந்த அந்த எலக்ட்ரிக் சேர் இது யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு இது மாதிரி அடிக்க மாட்டாங்க, ஊசி மாதிரி. அது கூட அவ போட மாட்டா. அதுல நோண்டி பார்த்தீங்கன்னா பிளாட் ஹோல் எல்லாம் ஏகப்பட்டது கிடைக்கும். ஆனா இது எதுவுமே பார்க்காம இது ஜஸ்ட் ஒரு மூவி, ஒரு ரஜினி படமா, லோகேஷ் கனகராஜோட படமா நீங்க தேட்டர் என்டர்டெயின்மெண்ட். இந்த பாயிண்ட், ஒவ்வொரு பாயிண்ட் ஒன்று இருக்கும். லைக் யூ வில் கெட் கூஸ் பம்ப்ஸ் அண்ட் இட்ஸ் ஓகே. இட்ஸ் டிப்பிக்கல் ரஜினி மூவி. ஜெயிலர் இதோட ஜெயிலர் நிறைய பேர் கம்பேர் பண்ணுறாங்க. ஜெயிலரும் சேம் தான். ஜெயிலர் இஸ் நத்திங் நியூ, சேம் ரஜினி, சேம் தான், சேம் இதுதான். ஜெயிலரும் அதே தான். ஆனால் ஜெயிலருக்கு மட்டும் அது எனக்கு சீரியஸ் சொன்னது இன்னும் ஆடியன்ஸுக்கு புரிஞ்சிக்கவே முடியலைங்க. சேம் பட் டிஃப்ரெண்ட் கூட இல்லை. என்கிட்ட ஜெயிலரும் கூடியும் இது லிட்டில் பிட் சிமிலர் ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சர். எனக்கு அப்படி ஃபீல் ஆகும். ஜெயிலர் வந்துகிட்டு விக்ரமோட இது பண்ணி எடுத்தது. ஒருவேளை வந்துகிட்டு விக்ரம்ல இருந்துகிட்டு அவன் பையன் உயிரோட இருந்தாருனாக்கா, அவன் பையன் பேக் ஸ்டாப் பண்ணியிருந்தாக்கா அந்த மாதிரி முடிஞ்சிருக்கும். அது ஜெயிலர், அது ஜெயிலர் விழுது, ஐ மீன் கூலி விழுது. எப்படி சொல்லுவாங்க, ஜெயிலருக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. என்டர்டெயின்மெண்ட் வைஸ் சேம் தான், பட் அந்த கதை வைஸ் வேற. கதை வைஸ் வேறலா. பட் அந்த ஸ்ட்ரக்சர் எடுத்து பார்த்தா, லைக் இந்த டெம்ப்ளேட் எடுத்து பார்த்தோன்னா சேம் அதே மாதிரி தான். ஜெயிலரா இருந்தாரு, இப்போ வந்து இதா இருக்காரு. இது வந்து யூனியன் லீடரா இருந்தாரு, இப்போ வந்து ஒரு சாதாரண ஒரு டேவா மென்ஷன்ல வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் மாற்ற முடியாது, அதெல்லாம் ரஜினி டெம்ப்ளேட். இன்னொன்னு லோகேஷ் படத்துல வந்து டிராமா அதிகமா இருக்காது. இதுல இருந்துச்சு, இது எனக்கு ஃபீல் ஆகல. டிராமா கைதி அளவுக்கு அந்த டிராமா ஃபீல் ஆகல. கைதியில் லைட்டாக லைக் கைதின்னு ட்ராமா இருக்கும், பட் அது அதோட தான் அது கண்டினியூவாக இருக்கும். லோகேஷ் வந்து அது எதுவும் பிளாட்டாக போகிறாரு, பட் எல்லா நேரமும் அந்த வெறும் பிளாட்டை மட்டும் வச்சுக்கிட்டு ஓட்ட முடியாது. லைக் எல்லா கதையிலையும் சம் ஸ்டோரி நீட் ட்ராமா, பட் வந்து அது தேவைப்படுதுல. பட் இட்ஸ் ஆக்ஷன் மூவி, யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் எனிதிங். அண்ட் தென் டிபிக்கல் ரஜினி மூவி வேற, சேம் யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் எனிதிங். ஸோ அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதானா? நான் வீடியோ பிடிக்கிற ஒன்றும் எதுவுமே பேசல. ஒன்றும் இருக்கு, இன்னும் என்ன இருக்கு, இன்னும் பேசிட்டு மீம் வேற ரியாக்ட் பண்ணோம். என்னென்ன மீம், ஃபன்னியான கூலி மீம் போட்டிருக்காங்க. டேய் பேசணும், என்ன 2 நாள் எழுக்கலாம் இருக்க ஷூட்டிங்கு. 11 ஆச்சுடா. கூலி மீம் ரியாக்ட் பண்ணிட்டு ஒழுங்கா போவோம். என்னத்த பேசணும் நீங்க? இதோ கூலியை பத்தி பேசு பேசு. என்னங்க விட்டோம் எங்கேயோ ஃப்ளோல பேசவே இல்லை நம்ம அந்த வீடியோ ஃபுல்லா. நம்ம நீ தான் நடுவில் உள்ள பூந்துக்கிட்டு மயிர் பேசுறப்ப நீ உள்ள போடுவ, நீ பேசுறப்ப நான் உள்ள பூந்தனாக்கா நான் தப்பு. ஆமா நான் தப்புல. செல்ஃபிஷ் சரியான சுயநலவாதி கம்னாட்டி. ஆமா ஆமா, குறை மண்டையிலே வைக்க போறேன். சரி லோகேஷ் கிட்ட வரும். லைக் பர்சனலா லோகேஷ் வந்து இதுக்கப்புறம் நீங்க 10 படம் பண்ணாதீங்க, இப்பே ரிட்டையர் ஆயிருங்க. ஐயோ சிரிக்க கூடாது, உங்களுக்கு கொஞ்சம் எதுக்கு சிரிச்ச? இதுல எனக்கு சிரிக்கிற படம் பண்ணாதீங்க, இப்பே ரிட்டையர் ஆயிருங்க. அவர் 10 படம் பண்றாரு, இல்ல சிரிக்க கூடாது, கொஞ்சம் ஓவரா இருடாங்க. 10 படம் பண்றாரோ 20 படம் பண்றாரோ, ஆனா ஒரு அந்த 10-20 படத்துல அட்லீஸ்ட் ஒரு 5 படமாவது பிளாக் பஸ்டர் அடிச்சுதான் ஆகும். ஆமா, அதுக்கு வந்துகிட்டு நீங்க கை தட்ட தான் செய்வீங்க, அப்புறம் ஹைப் ஏத்துவீங்க. லோக்கி எல்சியூ நக்குயூ அதாங்க படம் மொக்க. அதாங்க இப்போ படம் இப்போ மொக்க படம் கொடுத்துட்டாருண்ணா லோகேஷ், எந்த டைரக்டர் வந்தாலும். ஆனா இது மொக்க இல்லை, கூலி என்னை பொறுத்த வரைக்கும் மொக்க இல்லை. எங்களுக்கு மொக்க இல்லை, பட் நிறைய பேருக்கு மேபி பிடிக்கலாம். அவங்க ஒப்பீனியன் தான், பிடிக்கலன்னா பிடிக்கல. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா பர்சனலா ரொம்ப ஓவரா அட்டாக் பண்றேன். எனக்கு அதுதான்டா புரியல, எதுக்கு? ஏன் ரெட்ரோக்கும் இப்படிதான் பண்ணாங்க? இப்போ ரெட்ரோ பிடிக்காதவங்க வந்து அடிக்க போறீங்க. எங்களுக்கு வந்து படம் பிடிச்சிருந்துச்சுங்க, தயவு செஞ்சு பர்சனல் அட்டாக் எல்லாம் பண்ணாதீங்க, கொஞ்சம் எல்லாம் மீறி போகுது.
இப்போ வந்து இப்போ சரி கூலி லோகேஷோட ரேஞ்சுக்கு கூலி வந்து கொஞ்சம் டீசெண்டாக போயிடுச்சு. மேபி அடுத்த படம் கைதி 2 வருதுல, அதில் 6 அடிக்கலாம். இப்போ வந்து மீம்க்கு ஃபன்னியாக என்னென்ன மீம் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரியாக்ட் பண்ணுவோம். எக்ஸ்ட்ரா பிடி கிடைக்குமா சைமன்? சூப்பர். பயங்கரமா பில்டப்லாம் எத்துவாரு. மேல ஒருத்த இருக்காண்டா. வேம்புலி ஒன்னு அடிச்சு நான் தாகெல்லாம் பயங்கரமான பில்டப் இருக்கும். கடைசியில அங்க வந்து பார்த்து பிடி வாட் இஸ் திஸ் கால் பீடி சண்டையை போட்டு இருப்பாரு. ஹோல் பேக்கெட் பீடி வாங்கிட்டு போயிடுவாரு. அவ்வளவு பெரிய மல்டி மில்லியனர். இப்போ நான் யோசிச்சுட்டு இருக்கேன், படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரோஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியாக ஆமா, இல்ல அது ஜஸ்ட் ஒரு ஃபன்னு தான், அவ்வளவுதான். மற்றபடி ரோஸ்ட்லாம் இல்ல. இதுதான் இது வந்து ஒருத்தனை காட்டினான், கோடிக்கே இந்த அடி விழுகுது, அங்க வினோத் கேசரி என்னை பார்க்கறபடியே இருக்கு. It was this moment the phone is fucked up. விஜய் கோவப்பட்ட விஜய் கடுப்பாயிட்டாரு நினைக்கிறேன். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன், என் பேச்ச நானே கேட்க முன்னாடி வராதீங்க, ஆடியன்ஸ் பயப்பட போறாங்க. பண்ணாத மாமா பயிர் வருது. மொத்த நீ பண்ண முடியாது. கேமராவே பார்க்காத பெரிய தற்கூரி நாய. இதெல்லாம் வராது வர்றது தெரியும், ஏன்னா உன்னை பத்தி கழி ஊத்துறல. அடுத்த எடிட் என்னோட தான். இந்த வீடியோதுக்கு அப்புறம் என்னோட எடிட் ஒண்ணு வரும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைங், மோஸ்ட் சாட்டிஸ்ஃபை. எனக்கு அதை கொண்டுட்டோன்னே அதுக்கப்புறம் படத்துல வந்து அந்த ஒரு ஹோல்சம் கிடைச்சிச்சு. அந்த தொண்டையில இறக்கி அப்படியே தள்ளி விட்டு ஷாக்ஸுக்கு வந்துட்டு இறையாகும். ஷாக்ஸ் ஏன்னா இவெல்லாம் சாக வேண்டிய தலைவர் அப்பயே சொல்லுவாரு, வீணா போனவன் கேட்கல. ஆமா, ரெண்டுமே மொட்டா பையலங்க மாதிரி இருக்காங்க. சைமனும் சரி, அப்பனும் பிள்ளையும் சரி. இல்ல எனக்கு நம்ம ரோஸ் பண்றோம் தான் நினைக்கிறேன். தெரியலங்க, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஆமா, இந்த வீடியோ ஒரு கலவையா தான் வரும். ஒரு கலவையை கலந்து ஒரு மாதிரி அருவி. ஆனா இந்த கேரக்டர் கொஞ்சம் இரிட்டேட்டிங், பர்சனலா கூட எடுத்துக்கலாம். இரிட்டேட்டிங் இல்ல, இரிட்டேட்டரா இல்ல எனக்கு இரிட்டேட் இல்ல, எனக்கு இரிட்டேட் ஆகல. ஏன்னா அந்த பொண்ணு அழகாவும் இருந்துச்சு, சேம் டைம் அழகுதான் ஆபத்துன்னு சொல்லுவாங்க. இல்ல, அவளோட ஆபத்து பயங்கரமா இருந்துச்சு. ஆமா, அந்த மாதிரி பொண்ணுக்கு தான் ஆசைப்படுறான். இல்ல வேணாம், வாங்கிட்ட பெருசா. ஏன்னா பின்னாடி அப்புறம் காமிக்கிறேன். கடைசியில வந்து கட்டி விடுவேன். நான் என்ன சொன்னா நம்பியாட ஒரு சொல். உனக்கெல்லாம் கதுவுல அடிக்க மாட்டாங்க போட்டு. இது வரும்ல வீடியோல வன்மத்தை இதுலயே தெரியுதுடா. இது கொஞ்சம் கடுப்பத்தை கேரக்டருங்க. நிறைய பசங்க ரிலேட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி பொண்ணை கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு நாள் பார்த்துருப்பீங்க. ஆனா தலைவர் அது ஒன்று சொல்றப்ப எனக்கு சொன்ன மாதிரியே இருந்துச்சு. எனக்கும் சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நாங்க கொஞ்சம் பேக் ஷாட் எல்லாம் பேக் ஷாட்டா, பிளாக் ஷாட்டே வாங்கணும். ஆமா, அது எல்லா பொண்ணுங்களும் நான் சொல்ல வரல, ஒரு சில பொண்ணுங்கள். அது பொண்ணுங்களுக்கும் சரி பசங்களுக்கும் சரி, அது ஒரு கான்ட்ரோவர்சி மாதிரி தான். சில தலைவர் சொன்ன மாதிரி தான், ஏமாந்துட்டு நினைக்காத, தப்பிச்சுட்டோன்னு நினைச்சுக்கோங்க. ஸோ ஆனா நீங்க சைமன் பையன் மாதிரி போவீங்கன்னு நினைச்சீங்கன்னா சாவதான் போற. அவங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. சாவதான் போற. தூக்குமட்டி செத்தானா, லாரியில் அடிபட்டு செத்தானா, ஆமா, சாவுதான். அவ அங்க வந்து மாசா வாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பா. ஆமா, ரிலாக்ஸா வாட்டர்ல தண்ணி கேன வச்சுக்கிட்டு ஓடுறா ஜோக்ஸ்ல. ஆமா, பாத்துக்கோங்க தயால் எப்படி இருப்பாரு. தயால பத்து பயப்படுறாங்க, ஒன்னே பார்த்து வைக்கிறாங்க. நான் அடுத்தது நானும் வில்லன் பண்ணுவேன், பயப்படாதீங்க. அடுத்த மீன் போவோம். மோனிகாவை தான் ரொம்ப நிறைய வச்சிருக்கேன். என்ன கதை? இதெல்லாம் தியேட்டர் செலிப்ரேஷன் மாமா. சரிங்க, கொஞ்சம் வைப். நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். சார் அன்னையர் தின வாழ்த்துக்கள். அப்படியா? அப்படி பாக்குறேன். அப்படியா அப்படின்னு வரும். ஓ மை காட், இப்போ ஓ மை காட், ஐயோ நம்ம ட்ரோல் தாண்டா பண்றோம்.
இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் போடுவாங்க. இது இவன் டேய் நீங்க ரிவ்யூ பண்றப்ப நீங்களே ரோஸ் தாண்டா கீழே நாங்க நாம ரிப்ளை ஓ மை காட் எப்போங்க எப்போங்க நாங்க டிஸ்கிளைம் நாங்க போட்டுறோம் எப்போங்க எப்படி ஓனர் யூடியூப் ஓனர் நீ மட்டும் தான் வெளிச்சமா இருக்க யூடியூப் ஓனர் சொல்றப்ப என் கேமராவே உனக்கு தூக்கி விடுது கம்நாட்டி போனு டயர்டா இருக்கு இவன் ஏன்னா வீடியோ எடுக்க கூப்பிட்டு வந்த மாதிரி ஃப்ரேம்குள்ள வாடா கத்த போறது என்ன டுங்க டுங்க ஐயோ உன் போனை இவனே உடைச்சிருவான் போல இவன் போனை சனியை முடிச்சிருக்கான். அவ்வளோதாங்க மீன் ரியாக்ஷன். ஸோ என் பேரு டீக, என் பேரு நரேஷ். நாங்க வயசு எதுவுமே நாங்க சொல்ல மாட்டோம். அதெல்லாம் எவன்டா கேட்டான் உங்ககிட்ட? கேட்கவும் கூடாது. கேட்க மாட்டான்டா. கேட்கவும் கூடாது. இல்லடா அவங்க Q&A நம்ம எல்லாம் கொஞ்சம் இதாயிட்டோம்னா நம்மளுக்கு தெரியாதுல்ல. நான் ஏதோ ஒரு ஆசை அல்பாசில சொல்றேன். இப்பதான் முதல் வீடியோ போடுறோம், அதுக்குள்ள ஒரு ஆசை ஒண்ணு இருக்கும்ல, உங்க ஆதரவு இல்ல. அதாவது பேசியிருந்தா கவச்சிக்காதீங்க, வளரி வச்சிருப்போம். ஸோ தயவு செஞ்சு இதுக்கப்புறம் லோகேஷ் படமா இருந்தாலும் எவன் படமா இருந்தாலும் டீகோட் தயவு செஞ்சு யாருமே பண்ணாதீங்க வேணாம். இப்ப கேசரிக்கு வந்துட்டாங்க கின்றதுக்கு. ஆமா இப்ப எல்லாம் கேசரி மேல வந்து ஆர்வமா இருக்காங்க. பட் கூலி வந்து சிம்பிள், லைக் நாங்க கொஞ்சம் கரடு முரடா சொல்லியிருப்போம் ரிவ்யூ, பட் ஓவராலா எங்களுக்கு படம் பிடிச்சிருக்குங்க. லைக் ஒரு தேட்டர்ல போய் ஒரு தேட்டர் மெட்ரிக்கல் மூவி தியேட்டர்ல போய் பார்க்கும்போது என்டர்டெயின்மெண்ட் இருந்துச்சு. ஒரு 10ல இருந்து எத்தனை ஸ்டார் கொடுக்கலான்னா ஒரு 6.5 கொடுப்பேன். நானும் 6 கொடுப்பேன். ஒரு 6.5 தருவேன். படம் பார்த்துட்டு படம் பிடிச்சிருந்தா இல்லை பிடிக்கல இல்லை வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் நாங்கள் பேசணும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே guys, thank you for watching our videos. Signing off. Bye. VP. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னத்தை உளறி வச்சுருக்கோம். அவ்வளோதாங்க வீடியோ. லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். பாய். இது நாகார்ஜுனவா? நது உண்டையா? மஜா படம் செம்மையா இருந்துச்சு. சூரியனுக்கு தள்ள முடியுமா? சூப்பர் ஸ்டார் வெல்ல முடியுமா? கருணாகத்தை கொஞ்சாத, சூப்பர் ஸ்டார் மிஞ்சாத. ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியம்மாள் ஒன் டே கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு சைக்கிள் பேலன்ஸே கிடையாது. இன்னுமா எனக்கு தெரியல. ஏபிசிடிங் ஒப்பந்தாடிடோ, ஏபிசிடிங் ஒப்பந்தாடிடோ, நீ வந்தா வாடி வாடி கோடி அடிச்சாங்க பியடி.